ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 4 உடைய எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த கண்டென்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் அகிரா மாடோ தன்னுடைய பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாது, நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறேன்னு இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க பின்னாடி அம்மானும் வந்துட்டு ஹே அகிரா மாடோ இங்க இருந்து நீ போனா மட்டும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் சொல்றதை கேளு, எங்க கூடவே இருன்னு கேட்க இவ இல்ல என்னால முடியாது, நான் எக்கச்சக்கமான தப்பு பண்ணிட்டேன், அதனால இவங்க கூட இருக்கும் போதெல்லாம் என்னையே அறியாம இவங்களை ஏதாவது பண்ணிடுவோம்னு ஒரு பயம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நான் பண்ணதெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே கில்ட்டியா இருக்குது, அதனாலதான் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லவும் ஆமானோ சரி ஓகே அப்படா நீ எங்க போறனாச்சு என்கிட்ட சொல்லிட்டு போன்னு கேட்க இவளுக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியலன்னு வேற சொல்றா. ஏன்னா இவளுக்குன்னு இருந்த அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல இல்லையா, அதனாலதான் எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு சைடு பயமா இருக்குது, இன்னொரு சைடு கில்ட்டியா இருக்குதுன்னு இவ கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கவும் ஹே அகிரா இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் பயப்படவும் தேவையில்ல, கில்ட்டியாவும் ஃபீல் பண்ண தேவையில்ல, அது மட்டும் இல்லாம உனக்கு நீ யாரும் இல்லன்னு நீ ஃபீல் பண்ணவும் தேவையில்ல, ஏன்னா என்னாலையும் உன்னை இதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்க முடியாது, நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வரேன்னு இவன் பக்கத்துல வந்து இவளை கட்டி பிடிக்கவும் இவ என்ன சொல்ல வரான்றது இவளுக்கே புரிஞ்சிடுச்சு. அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன ரொமான்டிக் சீன் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இன்னைக்கு நல்லா இருட்ட போற நேரத்துல கானே ஷூ அப்புறம் நம்ம நிஷிகி இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அட்டாக்க தடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. என்னடா இவன் இப்ப எல்லா ஆர்கனைசேஷனையும் ஒன்னு சேர்த்து ஒரே ஆர்கனைசேஷனா மாத்தணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல இவங்க கூட சேராத ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்கள சிசிஜி மெம்பர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு தெரிய வந்ததும் சரி ஓகே அவங்க நம்ம கூட சேரலனாலும் அவங்களை நம்ம போய் காப்பாத்தலான்னு இவன் செம வேகமா காப்பாத்துறதுக்காக வரான். பட் இவன் வரதுக்கு முன்னாடியே இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்க கொன்னுட்டாங்க. இதனால இப்ப காணிக்கவும் சரி ஓகே இப்படியே போய்கிட்டு இருந்தா சரி வராதுன்னு மறுநாள் காலையில டோக்கியோ சிட்டியோட மேப்பை எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல இப்ப ரீசெண்ட் டேஸ் அட்டாக் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குதுன்றது எல்லாத்தையுமே இப்ப ஸ்கெட்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல நிக்கக்கூடிய டோக்கா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஹே காணிக்கே நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமான்னு கேட்கவும் அதுக்கு என்னப்பா தாராளமா கேளுன்னு சொன்ன அடுத்த செகண்டே நீ வெர்ஜினான்னு கேட்க இவனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. இருந்தாலும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வி இவ கேட்டானே இவனுக்கு சுத்தமா புரியல. அதனால என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்டன்ற மாதிரி பயந்து போய் கேட்க அதுவா நீ அடிக்கடி ஐசியவா இருக்கும்போது இந்த இடத்துக்கு காஃபி குடிக்கிற வரன்ற பேர்ல புக்கு வச்சுக்கிட்டு என்னையே சைட் அடிச்சுக்கிட்டு இருப்ப, அது மட்டும் இல்லாம அடிக்கடி உன்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்க கூட நீ வெளியில போவ, சோ அதனாலதான் உன்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னு இவன் சொல்லவும் ஓ அப்படியா சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லன்னு இவன் அப்படியே லைட்டா டோக்காவுடைய கையை தொட போற நேரத்துல அப்படின்னு இந்த நியூஸ்ல எல்லாம் ஒரு சவுண்ட் வந்து ஒரு பிளாஷ் நியூஸ் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி முக்கிய செய்திகள் இந்த இடத்துல ஒரு நியூஸ் ஓடவும் இவங்களுக்கு செம்ம டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த நியூஸ்ல என்னடா சொல்றாங்கன்னு பார்த்தா கோல்ஸ் எல்லாத்தையும் நாங்க கொல்லுவோம், அதுங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் தேடி தேடி கொல்லுவோம்னு நிமுட வாஷு இருக்கான் இல்லையா, இவன் ரீசெண்டா இப்ப கொன்ன எல்லா கோல்ஸுக்கும் மேல ஏறி நின்னுக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் எதுக்காக இப்படிதான் பண்றான்னு சுத்தமா காணிக்கவுக்கு புரியல. ஏன்னா இவனே ஒரு கோல் தானே, அப்படி இருக்கும் போது எல்லா கோலையும் போட்டு தள்ளிட்டு இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே நான் வெளியில போயிட்டு இதை பத்தி விசாரிச்சுட்டு வரேன்னு கிளம்ப பார்க்க டோக்கா இவனை வெளியில போக வேணாம்னு சொல்றா. ஏன்னா இவன் அந்த ஒரே ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக தினமும் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கொஞ்சம் கூட ஃப்ரீ டைமே உனக்கு கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் இங்க பார் உன் டீம்ல இப்ப எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஏன் என் தம்பி கூட உனக்காக எக்கச்சக்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனா நீ கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டற, உன சுத்தி இருக்கவங்கள கவனிச்சுக்கவே மாட்டற, அதனால இன்னைக்கு ஆச்சு நான் சொல்றதை கேளு கொஞ்சம் ரெஸ்ட் எடு எங்களை எல்லாம் கவனிச்சுக்கோன்ற மாதிரி இவ சொல்லவும் இவனும் ஆமா நீ சொல்றதும் சரிதான் நானும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைன்னு டோக்கா கூட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே ரொம்ப பக்கத்துல நெருங்கி வர திரும்பவும் இவங்களுடைய காஃபி ஹவுஸுக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதனால யாரா இந்த டைம்னு திரும்பி பார்த்தா இங்க வந்திருக்கிறது டோரோ முட்சுகி. அதனால இவங்க இந்த இடத்துல பார்த்ததும் ஹே முட்சுகி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அத நான் உங்கள்ட்ட கேட்கணும், நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க இல்லாம நாங்க எல்லாருமே கஷ்டப்படுறோம், அதனால ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க எங்க கூட வந்துருங்க, நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், அதனால வாங்க ஐசே என் கூட வாங்க நம்ம இங்க இருந்து போலான்னு இவங்க கூப்பிட்டாலும் இல்லப்பா என்னால முடியாது, ஏன்னா நான் ஐசியே கிடையாது காணக்கே அவனுடைய ஞாபகங்கள் எனக்குள்ள இருக்குது, ஆனா அதுக்குன்னு நான் அங்க வந்து இருக்க முடியாது, ஏன்னா நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கிறேன்னு இவன் கரெக்டா சொல்ல இதை
எல்லாத்தையும் இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ ஐசி நீங்க அப்படி வரீங்களா சரி ஓகே எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நீங்க ஐசியாவா இருக்கும்போது அடிக்கடி இந்த காஃபி ஹவுஸ்க்கு வந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா அப்ப எதுக்காக நீங்க அடிக்கடி இங்க வரீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா நிமுரா வாஷு உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்ணுவேன். இல்லனா உங்களை கொண்டு இங்க இருந்து நான் கூட்டிட்டு போவேன்னு அடுத்த செகண்டே இவ காணிக்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவன் கவுண்டர் அட்டாக் எதுவுமே பண்ணாம இது எல்லாத்தையுமே டாச் பண்ணிக்கிட்டே இவகிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கலாம் ட்ரை பண்றான். பட் இவ கேட்காம கத்தியை வச்சு இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துல முச்சுக்கி நிறுத்தணும் இவன் கத்த. ஆமா ஆமா என்னோட பேர் முச்சுக்கி நீங்க சொல்லும் போது அது இன்னும் ஸ்வீட்டா இருக்குது. என்னோட பேரு திரும்ப சொல்லுங்கன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இவனை அட்டாக் பண்ணி தூக்கி இந்த கடையை விட்டு வெளில கடாசவும் இவளுக்குன்னு ஒரு டீம் இப்ப கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க இல்லையா. அந்த டீம்ல இருக்கிறவனுக்கு எல்லாருமே வந்து நம்ம காணிக்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா இதே நேரத்துல உள்ள இருக்கக்கூடியவ ஹேய் இன்னடி என்ன அப்படி பாக்குற இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணமே நீந்தான். நீ மட்டும் இல்லனா ஐசை என் கூடவே இருந்திருப்பாரு. அதனால நீ ஏண்டி எங்க வாழ்க்கையில குறுக்க வந்த ஐசை ஏண்டி என்கிட்ட பிரிச்சன்னு இவ டோக்காவை கொள்ளலான்னு ட்ரை பண்ணா டோக்கா இவளை புடிச்சு போட்டு போனாடி அடிக்கிறா. ஏன்னா இவளுக்கு சின்ன வயசுல இருந்து நல்லாவே ஃபைட் பண்ண தெரியும் இல்லையா. அதனாலதான் ஏண்டி இப்படி தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இவளை புடிச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சு கடாச்சிட்டு வெளியில வர கரெக்டா காணிக்கவும் வெளியில இருக்கவங்கள சமாளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருந்திருப்பான். இருந்தாலும் இவங்களால ரொம்ப நேரத்துக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இந்த இடம் மொத்தமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதனால இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணாம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலான்னு டோக்காவை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து இவன் ஓடி போக உள்ள அடி வாங்கி கடந்த முட்சிக்கும் வெளியில வந்துட்டு அட முட்டா பசங்களா ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்கீங்க அவங்க தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களே போய் அவங்களை கண்டுபிடிங்கடா அவங்க எங்க இருந்தாலும் உடனே கண்டுபிடிங்கடான்னு கத்தவும் ஆஹா இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்மளுக்கு இவ சங்குவதனால் ஊதிடுவான்னு இவளுடைய டீம்ல இருக்கவங்களே இவளை பார்த்து பயந்து தெரிச்சு ஓட இன்னொரு பக்கம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய யூரி ஜூசுவை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். ஏன்னா இப்ப ரீசென்ட் டேஸா இவங்களுடைய ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு இருக்குது எதுவுமே இவனுக்கும் பிடிக்கல. அதாவது சிசிஜி ஆர்கனைசேஷன் எல்லாருமே போயிட்டு கோல்ஸ் கொள்ளுவோம்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதுல சில தப்பான விஷயங்கள்லாம் இவன் கண்ணுக்கு பட்டிருக்குது. அதனாலதான் இப்ப நம்ம சிசிஜில என்னதான் நடந்துகிட்டு இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு ஜூசு கிட்ட வந்து கேட்கவும் இவனும் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஆமாப்பா எனக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா புதுசா நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய ஹெட் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எக்கச்சக்கமா ஆர்டர் கொடுக்குறாரு. பட் அந்த ஆர்டர் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போனா அந்த இடத்துல என்கிட்ட அடி வாங்கி சாகுறது கோல்ஸ் இல்ல ஹியூமன்ஸா இருக்கிறாங்க. அதனால உன்ன மாதிரி தான் நானும் என்ன நடக்குதுன்னு தெரியாம கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. என்னன்னா எண்ட் ஆஃப் த டே ஒன்னு இந்த இடத்துல நம்ம ஹியூமன்ஸா இருப்போம் இல்ல கோல்ஸா இருப்போம். அதனால இப்ப நான் சொன்ன ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்க போது பாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய குரோயுவான்ற ஒருத்தன் வந்து இவங்க கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்கவும் இதை பார்த்துட்டு இவனுக்கு செம ஷாக்கு. என்னன்னா இவ வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்துருப்பான். அதனாலதான் இதை பார்த்துட்டு இதப்பா சொல்ற உனக்கு நாளைக்கு கல்யாணமான்ற மாதிரி இவன் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம காணிக்கவும் டோக்காவும் ஓடி போனாங்க இல்லையா அவங்க எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுடைய இன்னொரு ஹைடிங் பிளேஸ்ல இருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கான ஒரு ஹைடிங் பிளேஸை இவங்க உருவாக்கி இருக்காங்க. அந்த பிளேஸ்ல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுனால இப்ப நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் யாருமே இல்லப்பான்னு இவங்க கொஞ்சம் ஒண்ணு மண்ணுமா நைட்டு முழுக்க சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில என்ன நடக்குதுன்னு பார்த்தா நேத்து நைட்டு குரோயுவான்ற ஒருத்தவன் வெட்டிங்காக வந்து இன்வைட் பண்ணா இல்லையா அவனுடைய வெட்டிங் இந்த இடத்துல சும்மா தடபுடலாம் நடந்து முடியுது. அதனால இந்த வெட்டிங்க பாக்குறதுக்காக சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருக்கும் போது காணிக்கவும் டோக்காவும் வந்திருக்காங்க. ஆனா இவங்க கூட இல்ல தனியா ஒரு ஓரமா ஒரு உயரமான இடத்துல நின்னுகிட்டு இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குரோயுவா கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு இருக்கா இல்லையா அவ வேற யாரும் கிடையாது நம்ம டோக்காவோடைய ஃப்ரெண்டு தான். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு டைரக்டா போலனாலும் எட்ட இருந்து இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கும் போது டோக்கா தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வெட்டிங் ரிங்க கொடுத்து இவங்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறா. ஆனா ஆக்சுவலா இந்த இடத்துல காணிக்கே தான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கணும். இருந்தாலும் டோக்கா தங்கிட்ட இருக்கக்கூடிய ரிங்க கொடுத்து இப்படி ப்ரொபோஸ் பண்ணவும் ஹே டோக்கா நம்மள ஒரு நாள் இதே மாதிரி மேரேஜ் பண்ணிப்போம். அந்த டைம்ல ஹியூமன்ஸும் கோல்ஸும் நம்மளுடைய கல்யாணத்துக்கு வருவாங்க. அதனால அது வரைக்கும் நீ கொடுத்த இந்த அழகான கிஃப்ட் நான் ரொம்பவே பத்திரமா பார்த்து பண்ணி உன்னுடைய கழுத்துல போட்டுக்கிட்டு இந்த மேரேஜ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க பாத்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த க்ளோன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா அதாவது இப்ப நம்ம ஊட்டா இருக்கிறானே அந்த ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க எல்லாரும் நிமுரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு லீடரா இருக்கக்கூடிய ஃபாதரும் இவனும் தான் பார்ட்னர் இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாருமே மேரேஜுக்கு போயிருக்காங்கன்றதுனால இவங்க டைரக்டா இவனை வந்து மீட் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி அட்டாக் பண்ணணும்னு எங்க லீடர் கேட்க சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ டிராகனை பத்தி சொன்னீங்களாமே அதை பத்தி விசாரிச்சுட்டு வர சொன்னாருன்னு கேட்க இவனு இப்பதான் டிராகனை பத்தின விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது யூட்டோ யோஷிமுரா எப்படி தன்னுடைய புக்ல 18 கிங்னு மொத்தம் வருவான் அவன் எல்லாருமே சேர்த்து சிசிஜி மொத்தமா அடிப்பான்னு சொல்லியிருந்தாலோ அதே மாதிரி தான் இந்த வாஷு கிளான்ல இருக்கிறவங்களுக்கு டிராகன் ஒரு கோல் இருக்குன்ற விஷயம் தெரிய வந்திருக்குது. அந்த டிராகன் கோல் என்ன பண்ணுடான்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஹியூமன்ஸையும் ஒரே அடியா போட்டு தள்ளி கோல்ஸா மாத்திடும். அதனாலதான் அந்த டிராகன் எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு சீக்கிரமா அதை வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக நான் ஒரு புது டீமையை கிரியேட் பண்ணி இருக்கிறேன். சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சீக்கிரமா அந்த டிராகனை நம்ம வெளியில கொண்டு வந்துடலான்னு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லி இங்க இருந்து அனுப்பி வைக்க சரியா ஒரு வாரம் கழிச்சு இந்த குரோயுவான் ஒருத்தவன் புதுசா கல்யாணம் பண்ணா இல்லையா அவன் அந்த நிமுரா வாஷு கூட்டு வச்சு இங்க பாருப்பா உங்ககிட்ட இப்ப எனக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும் தோணுது. அதாவது நம்ம சிசிஜி ரூல்ஸ் இருக்குல்ல அதை ஒரு வாட்டி
பத்தி எனக்காக சொல்லுப்பான்னு கேட்கப்போ இவனும் சிசிஜியோட ரூல்ஸ் எல்லாம் சொல்றான். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட், நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கோல்ஸா இருந்தாங்கன்னா அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அவங்க நம்மள பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள், அவங்கள புடிச்சு ஜெயில போடணும்னு சொல்ல அதே தான் பா தம்பி, வா உனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு அடுத்த செகண்டே இவனுடைய வைஃப் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஏன்னா இவனுக்கு டோக்கா ஒரு கோல்ன்ற விஷயம் தெரியும். ஆனா அது தெரிஞ்சுமே யாருக்கிட்டயுமே சொல்லாம ஒரு சிசிடி மெம்பரையே கல்யாணம் பண்ணிருக்கா இல்லையா, அதனாலதான் இவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவளை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவனால இப்ப எதுவுமே பண்ண முடியாம ஒரு ரூம்ல உட்கார்ந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இவரு இவனை சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருப்பான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. அதனாலதான் விடுற மச்சான் பாத்துக்கலாம், சீக்கிரமே அவங்களை நம்ம வெளியில கொண்டு வந்துருவோம், ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்ற மாதிரி இவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹைடிங் பிளேஸ்ல தங்கிட்டு இருக்கக்கூடிய டோக்காவுக்கு இன்னைக்கு சாப்பாடு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சரியா இவங்க ஒண்ணு மண்ணுமா இருந்து ஒரு 2-3 வாரங்களுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா, அதனால சில பல மாற்றங்கள் இவளுக்குள்ள ஏற்பட்டு இருக்குது. அதனாலதான் இவ ஹியூமன் பிளஷ் சாப்பிடுறதுக்கு பதிலா மனுஷங்க சாப்பிடுற சாப்பாடை தன்னால முடியலனாலும் தனக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை நல்லா வளரணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நிஷிக்கு தெரியாதனமா வந்து பார்த்துட்டான். அதனால இதை பத்தி நம்ம காணிக்கை கிட்ட பேசலாம் இந்த பக்கம் வந்து பார்த்தா இவன் தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு இப்பவும் கண்டுக்காம அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால இங்க பாருப்பா, எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறதுக்காக நாங்க இருக்கிறோம். அதனால நீ உன்னை சுத்தி இருக்கவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதுவும் உன்னுடைய குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அப்பதான் குழந்தைங்க நல்லபடியா வளருவாங்கன்னு சொல்லவும், என்னது குழந்தைங்க நீங்க சொல்றது படி பார்த்தா அப்பனா ஆமா ஆமா நீ எதிர்பார்க்கறேதான், நான் அப்புறமா உடனே மீட் பண்றேன்னு சொல்லிட்டு நிஷிக்கு உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போக இவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா இப்ப இவன் அப்பாவாக போறான். அதனால செம வேகமா அடிச்சு புடிச்சு டோக்கா கிட்ட வரவும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பேசிக்கிறதுனே தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இப்ப அப்பா அம்மா ஆக போறாங்க இல்லையா, அதனாலதான் என்ன பேசுறதுனே தெரியாம உட்கார்ந்து இருக்க. காணிக்கவே இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துறேன். இல்ல ஏதாச்சும் செய்யணும்னு தோணுதா சொல்லு, நான் செய்யறேன். இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம வெளியில போகணும்னு தோணுதா சொல்லு, நான் அவனை வெளியில கூட்டிட்டு போறேன்னு ஆரம்ப ஸ்டேஜுக்கே இவன் தாங்கு 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 தாங்குன்னு தாங்குற மாதிரி பேச, ஐயோ ஒரு நிமிஷம் அமைதியாரு இப்போதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். அதனால உன்கிட்ட நான் கொஞ்சம் கேரிங் எதிர்பார்க்கறேன் தான், ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் வேணாம். ஏன்னா நம்மள நம்பி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களே நம்ம பாத்துக்கணும் அண்ட் அதே டைம்ல நம்மளையும் நம்ம பாத்துக்கணும். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னன்னா, நம்ம குழந்தை இந்த இடத்துல பிறக்கும் போது ஒரு அமைதியான உலகத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது சீக்கிரமா நடக்குமான்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி இவ கொஞ்சம் லைட்டா சோகமா பேசவும், இது எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் இப்ப எப்படி உன் கூட இருக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இப்ப நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம குழந்தை ஒரு அமைதியான உலகத்துல தான் பிறக்கணும் இந்த பக்கம் டோக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைக்கோ இன்னைக்கு நடந்த விஷயத்துல எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனவங்களை ஒன்னா கூட இருக்க விடாம சிசிஜியோட ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க இல்லையா, அதனாலதான் எதுக்கு அப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவன் நம்மளுக்கு ஃப்ரெண்டு, அப்படி இருக்கும்போது நீ ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்ல, ஏன் எதுவுமே பண்ணாம இப்படி வீட்டுல வந்து வெட்டியா உட்காந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்குன்னு எட்டி உனக்கு ஒரு உதவ விட்டதுக்கு அப்புறம் இங்க பாரு யூரி, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்து, அவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக கூடாது, நீ கத்திக்கிட்டே இருக்க. இல்லப்பா நம்மளால அது முடியாது, ஏன்னா சிசிஜியோட ரூல்ஸ் மீறி நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சோம்னா அவங்க பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்ல, இவ ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி சிசிஜி மேல ஒரு கடுப்புல இருந்திருப்பாளோ அதே மாதிரி இந்த சிசிஜி வேணா உங்க ரூல்ஸ் எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் நான் யாருன்றத காட்டுறேன், ஏன்னா நான் ஒரு டெரரிஸ்டா மாதிரி சிசிஜிக்கு எதிராக செயல்பட போறேன்ற மாதிரி கத்திட்டு இந்த இடத்துல இருந்து ஓடவும் இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இவ ஒரு சின்ன பொண்ணு, ஏதாச்சும் பண்றன்ற பேர்ல ஏதாச்சும் பண்ணி இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் இல்லையா, அதனால இவளை வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருப்பா, நான் உனக்கு சொன்னா இது புரியாதுதான், பட் நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்களை நம்ம சீக்கிரமா காப்பாத்திரலாம். ஏன்னா எனக்கே சிசிஜில நடக்கிற விஷயங்கள் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டேஸா சிசிஜிக்குள்ள நடக்கக்கூடிய சில தப்பான விஷயங்களை நானும் இன்னொருத்தரும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால அதுக்கான சரியான ப்ரூஃப் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சிசிஜியை நான் என்ன பண்றேன்றதை மட்டும் பாரு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் சைக்கோ, நானுமே இப்ப ஒரு டெரரிஸ்ட், ஆனா என்ன சரியான டைமிங் பார்த்து அடிக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் நீ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களால புரிஞ்சுக்கவும் முடியும் அண்ட் அதே நேரத்தில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் முடியும் நினைக்கிறேன். ஏன்னா யூட்டோ யோஷிமுரா தன்னுடைய புக்ல எழுதின மாதிரி இந்த இடத்துல ஒன் நைட் கிங்கா மாறிக்கிட்டு இருக்குது யாருன்னா நம்ம காணிக்கே தான். அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கவங்களும் அவனை ஒரு கிங் மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிமுரோ வருஷம் தன்னுடைய பிளானை பக்காவா செய்யணும்ன்றதுக்காக க்ளோன்ஸ் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் கூட டைப் வச்சுக்கிட்டு எக்கச்சக்க மனுஷங்களை மைண்ட் வாஷ் பண்ணி கோல்ஸ் மாதிரி அட்டாக் பண்ண விட்டு மனுஷங்களை வச்சே கொல்ல வைக்கிறான். சோ ஆக மொத்தம் என்ன நடக்குது, இவன் கோல்ஸ் எல்லாம் கொல்லல, மனுஷங்களை வச்சு மனுஷங்களை தான் கொண்டுகிட்டு இருக்கிறான். ஆனா இவன் மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப மீடியாவில் வந்துட்டு சிசிஜி உங்களை காப்பாத்துறதுக்காக இருக்குது, நாங்க எல்லா கோல்ஸையும் கொல்றோம், நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம்னு நிறைய பேட்டியை கொடுத்து மக்களையும் மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இப்போ இவனுக்கு டிராகன் யாருக்குள்ள இருக்குது, அதை எப்படி வெளியில கொண்டு வரணும்ன்ற விஷயம் வேற தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் இவன் எப்படி டிராகனை வெளியில கொண்டு வர போறான், அப்புறம் மனுஷங்களை இவன் கொண்டுகிட்டு இருக்கிறது எப்படி மத்தவங்களுக்கு தெரிய போகுது என்னன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம்.
ஆரம்பிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்.